ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வில்லேஜ் சமையல் என்ன பண்ண போகிறேன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம நியூவாக பார்க்குறவங்க தான் லைக் பண்ணிக்கோங்க. ரோடு ஆல்ரெடி நாம் காலையில் எழுந்து சாணி வாசல் போடுற வேலை முடிஞ்சது. அப்புறமா என்னங்க, மாடுங்களுக்கெல்லாம் கஞ்சி காசி வைக்கிற வேலை தான். மாடுங்களுக்கு கஞ்சி வச்சாச்சு, சாணி வாசல்லாம் முடிஞ்சிச்சு. பாருங்க, அடுத்த வேலை சமையல் கிட்ட தாங்க போகணும். அடுப்பு ஆல்ரெடி எரிஞ்சுன்னு தாங்க இருக்குது. பிள்ளைங்களுக்கு தண்ணி காய வச்சுன்னு இருக்கேன். இன்னொரு பக்கம் மாடு கஞ்சி போட்டிருக்கேன். இன்றைக்கி சமையல் என்னன்னு பாருங்க, வீடியோவில் போகலாம். பாவக்காய் தாங்க அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம செடியில் காய்ச்ச பாவக்காய் தாங்க அரிஞ்சு துண்டு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கீரை வந்து சிறுகீரைங்க, சாரிங்க சிறுகீரையில் இது வந்து பருப்பு கீரை. கொஞ்சம் தாங்க அதில் சிறுகீரை இருக்குது, ஆனால் அதிகமாக இருக்கிறது பருப்புக்கீரை தான். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கழனியில் மிளகா நாற்று விட்டுருக்கோம் இல்லையா, அதில் களை வெட்டும் போது கிடச்ச கீரை தாங்க. அதையும் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கட்டுன்னு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் சிட்டி மஞ்சத்தூள் உப்பும் அதுலேயும் போட்டிருக்கேன். பாவக்காய் வந்து நான் எப்போவுமே சிறு துண்டாக அரிஞ்சிட்டு அதில் உப்பு கல் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். ஏன்னு கேட்குறீங்களா, சிறு பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாவக்காய்னாலேயே எட்டி காய் கசப்பு போல் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இது போல் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ நம்ம அந்த காயை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு சமையல் செஞ்சிங்கன்னா பாவக்காய் பொரியல் மிகவும் சூப்பராக நல்லா இருக்குங்க. இன்றைக்கி என்ன சமையல்னால் பாவக்காய் பொரியல், கீரை கடையல், பருப்பு கீரை கடையல். அரிசி ஊற வச்சாச்சு. வெங்காயம் தக்காளியெலாம் எடுத்து வச்சுருக்குங்க. ஒரு 6 தக்காளி, 2 பச்சை மிளகா, 4 வெங்காயம் போதுங்க, ஒரு கைப்பிடி பூண்டுங்க, கொஞ்சம் 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். எண்ணெய் தாளிக்க, ஜீரகமும் மஞ்சத்தூளும், பாவக்காய் பொரியலுக்கு மிளகாய் தூளும் எடுத்துருக்கேங்க. கீரை கடையலுக்கு பருப்பும் 2 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. இது வந்து புளி வந்து கொஞ்சமாங்க எடுத்துருக்கேன். எதுக்குன்னா, புளிக்கு லைட்டாக ஊற்றிட்டு நம்ம பாவக்காய் பொரியலுக்கு கலந்துக்கிறதுக்காக தாங்க அந்த புளி எடுத்துருக்கேன். நான் கருப்பு புளி தான் மினிமம் யூஸ் பண்ணுவேன். வாங்க வீடியோவில் போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காய தக்காளிலாம் நறுக்கி எடுத்தாச்சு. பூண்டெல்லாம் நம்ம தட்டி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா 2 கீரி போட்டு எடுத்து வச்சுக்கினேன். தண்ணி வேலை முடிஞ்சிச்சுங்க, பிள்ளைங்கள்லாம் குளிச்சாச்சு. நம்ம தண்ணி இறக்கிட்டு நம்ம வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சட்டியில் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு அதிலே மஞ்சத்தூளும் நான் போட்டுருவேங்க. கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுவேங்க. சீக்கிரமாக வதங்கிடும். கண்ணாடி போல் வந்த பிறகு தக்காளி போடணுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சேர்த்து வதக்கிக்கிறோங்க. கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் வந்து சமையல் வந்து நல்லாவே இருக்கும். நான் எப்போவுமே கீரை கடையில் செய்யும் போது ஃபஸ்ட்டு பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு கொதிக்க வைப்பாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். சட்டியில் கொஞ்சமாக வெங்காய தக்காளி போட்டு வதக்கின்னு இருக்கேன் இல்லைங்க, இதுலேருந்தே எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு 2 வருடிட்டு பச்சை மிளகா, ஜீரகம் இருக்குது இல்லையா, தனியாக எடுத்து வச்சுருந்தாலே அதை போட்டுருவேங்க. கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடு போட்டு வச்சுருவேங்க. இது ஒரு கொதி வரும்போது தான் நான் பருப்பு, சாம்பார் பருப்பு இருக்குங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சம் கழுவிட்டு இதில் போட்டுருவேங்க. போட்டு அதிலையே பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு வேண்டியதாங்க. காரத்துக்கு ஏற்ற போல் போடணும். பருப்பில் என்னென்ன போட்டுக்கோன்னா, கீரை கடையில் கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி பூண்டு வதக்கி போட்டாச்சு. அதில் ஜீரகம் மஞ்சத்தூள் உப்பு போட்டாச்சு. போட்டு மூடி போட்டாச்சு. மூடி போட்டு கொதி வரும்போது பருப்பை வந்து அப்புறமா தாங்க போடணும். இது எதுக்காகனா, நல்ல வாசனை கம்ம கம்முன்னு இருக்கும். கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த முறை செய்கிறேன். இப்போ நல்லா பாவக்காய் பிழிஞ்சு எடுத்தாச்சு. எடுத்துட்டு நல்லா வதங்கிச்சு இல்லைங்களா, அதுலேயே பாவக்காய் போட்டு வதக்கணும். வதக்கி நல்லா ரோல் பண்ணி எடுக்கணுங்க. ஸோ வெங்காயம் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இந்த பாவக்காயும் சேர்த்து வதக்கணுங்க. நல்லா பெசறின போல் வரும்போது மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடணும். மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம கீரை போகலாம். கீரை வந்து பருப்பு போட்டாச்சு. பருப்பு மிளகாலாம் போட்டு நல்லா வெந்து வருது பாருங்கள். நல்லா வெந்த பிறகு இந்த கீரையை பிழிஞ்சு எடுத்து அதில் போடணும். போட்டு ரொம்பலாம் அதிகமாக கொதி வேணாங்க, 2 கொதி வந்தால் போதும். இது பருப்பு கீரை
சட்டுன்னு மசிஞ்சிடும். கடையிறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். மிக்சியில் போட்டு கடையாதீங்க, கல்சட்டியில் போட்டு கடையுங்க, ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நம்மளோட கிராமத்து சமையல் எப்பவுமே கல்சட்டியில் தாங்க செய்கிறது. எதனால் செய்கிறேன்னா, பாத்திரங்கள் இருக்குது, இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க கல்சட்டியில் செஞ்சால் ருசியாக இருக்குது, நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு இன்னும் கூட நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுனால நான் பால் மாறாமல் கல்சட்டிலையும் கடாயிலையும் செஞ்சிருதுங்க. மண் சட்டி நம்ம இது இப்போ வாங்குனதுதாங்க. நம்ம பழசு உடஞ்சிச்சு. இது புதுசாக வாங்கின சட்டினால் பழகிடுச்சு. பழகுனால இன்னும் டேஸ்ட்டு கூட தாங்க இருக்கிறத தவிர குறைச்சல் இல்லை. பாருங்கள், இப்போ பருப்பு வெந்துச்சு, ஈரம் போட்டாச்சு, கீரையும் வெந்துச்சு. அதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கரண்டி வரைக்கும் புளி தண்ணியை ஊற்றி ஒரே ஒரு கொதி மூடு போட்டு இறக்கிடணுங்க. நம்மளோட பாவக்காய் பொரியல் அற்புதமாக வெந்துன்னு இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கிரேவியாக சூப்பராக கலரிஷாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் பாவக்காய் வெந்துச்சுன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றி நல்லா 4 தொலவணும். திருப்பி போட்டு தொலவணுங்க. தொலவி உப்பு காரத்துக்கு ஏற்ற போல் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன். கீரை கல்சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ நான் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட தேவையில்ல. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு தட்டி போட்டு இந்த கீரையை கடைஞ்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டா அவ்வளோதாங்க கீரை கடைச்சல். பருப்பு கீரை செஞ்சாச்சு. தொட்டுக்க பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அன்றைக்கி சமையல் காலையிலேயே சரியாக போச்சுங்க. உங்களுக்கு என்னோடய சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.